ஹalleluya, praise God, praise God, hallelujah. இந்த ஞாயிறு ஆராதனை கூட, இந்த முதல் ஞாயிறு ஆராதனைக்கு மார்ச் மாதத்தில் நான் வரவிருக்கிறேன். இந்த நாளில் கூட முதலாவது நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெப சிந்தனையோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த ஆராதனை ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்ததற்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நம் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்தரே, hallelujah, hallelujah. Heavenly Father, we praise you Lord, hallelujah, hallelujah. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தை அப்பா நீர் தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை பார்த்து கர்த்தாவே பாதுகாத்து வழி நடத்தி அப்பா கர்த்தாவே தேவரீர் எங்களுக்கு யாவற்றையும் கர்த்தாவே நீர் செய்து கொடுத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதம் கூட உங்களுடைய கர்த்தாவே தேவரீர் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. எங்களை நீர் வழிநடத்தி பலப்படுத்தும் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஆண்டவராயிருக்கிறீர், நீர் ஒருவரே தேவனாயிருக்கிறீர், நீர் ஒருவரே பரிசுத்தராயிருக்கிறீர் அப்பா. நானே உங்கள் ஆண்டவராயிருக்கிறேன், நானே உங்கள் தேவனாயிருக்கிறேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருக்கிறீர்கள் என்று சொன்ன தேவனே. ஐ ஆம் யுவர் காட், யூ ஆர் மை பீப்புள் என்று சொன்ன தேவனே. அப்பா நாங்களே உம்முடைய பிள்ளைகள் அப்பா, நாங்களே உம்முடைய பிள்ளைகள் அப்பா. நாங்கள் அப்பா கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே அப்பா சீஷர்கள், நாங்கள் உம்முடைய கர்த்தாவே அப்பா கர்த்தாவே ஆட்டுக்குட்டிகள் அப்பா தேவரே, ஆடுகளாக இருக்கிறோம். நீரே நல்ல மேய்ப்பராக இருக்கிறீர் தேவனே அப்பா. நீர் எங்களை வழிநடத்தும் தேவனாக இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. இந்த கர்த்தாவே தேவரே, இந்த நாளும் இந்த ஆராதனை முழுதும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே அப்பா. நீர் வழி நடத்துங்க. ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்து கர்த்தாவே தேவரே, உண்மை இருதயத்தை திறந்து கொடுத்து நாங்கள் ஆராதிக்க ஆவியானவரே எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே அப்பா. தேவரே கர்த்தாவே உம்முடைய பிரசனத்தை உணர நீ கிருபை தாங்க தேவரே அப்பா. உம்மோடு கர்த்தாவே தேவரே நாங்கள் அப்பா ஆராதிக்க நீ கிருபை தாங்க அப்பா தேவரே. அதே போல் வார்த்தைக்காக கர்த்தாவே நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள நீ கிருபை தாங்க அப்பா. இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தாவே தேவரீர் அப்பா நாங்கள் முழுதுமாக அப்பா நாங்கள் சரணடைகிறோம் அப்பா. we surrender you கர்த்தாவே தேவரே before you Lord கர்த்தாவே. we surrender before you Lord, hallelujah. கர்த்தாவே அப்பா heavenly Father அப்பா, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியத்தை அப்பா, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் பேர பிள்ளைகளை அப்பா, அது எங்கள் நண்பர்களை, எங்கள் உறவினர்களை கர்த்தாவே நாங்கள் செய்யும் தொழிலை எல்லாவற்றையும் we submit before you Lord. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் கர்த்தாவே நாங்கள் சரண்டர் பண்ணுகிறோம் அப்பா. கர்த்தாவே எங்களை வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே அப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். வழி நடத்தி பலப்படுத்துங்க. இந்த வேலை முழுவதும் உம்முடைய கரத்தில் கொடுக்கும். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால கூட we will ஒரு நல்ல பாடலை நாம் பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவை, உம்மை ஆராதிக்கின்றோம் என்ற ஆராதனை பாட்டோடு ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. Jesus Lord, hallelujah, praise God. Jesus, hallelujah. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியான என்னையும் பிள்ளையாய்
உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பினீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிரப்பினீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 என்னை அழைத்தவரே, உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 Jesus Lord hallelujah 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 we praise you God hallelujah we praise you hallelujah இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இயேசுவே ஹalleluya ஹalleluya அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனை உமக்கே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya 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 வேளையில கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு பாடல், இந்த பாடலை ஆராதனை பாடலாக நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட நம்ம ஆராதனைக்குள்ளே போகலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஆராதனைக்குள்ளே போகலாம். எல்லா கண்களை மூடும். ஹalleluya கண்களை மூடி ஹalleluya 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 எல்லா கண்களை மூடும். ரீதாமா சந்தாராபாரி கபாபாபா ரஹாதாராபாரி ஹalleluya 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 அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாம் சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமே
நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை அழைத்த ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த மாதத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால், I am protected by God. கர்த்தர் என்னை பாதுகாப்பார். கர்த்தரே எனக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ரபாபாதா சந்தரபாரிகா. ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை கைப்பற்றி ஆண்டவரை கரம் பிடித்து நடக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. இன்னொரு சொல்லுவோம். என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. இன்னொரு என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. அப்பா, எங்களை அழைத்த தேவன், நீர் கைவிடுவதில்லை அப்பா. எங்களை அழைத்த தேவன். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். யூ ஹாவ் அ பர்பஸ் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. நான் எதற்காக வாழ்கிறேன், எதற்காக இந்த உலகத்தில் எதற்காக பிறந்திருக்கிறேன், ஏன் இந்த காரியமெல்லாம் என்னை சுற்றி நடக்கிறது என்று நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் ஹல்லேலூயா, யூ ஹாவ் அ பர்பஸ் இன் லைஃப். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதை செய்து முடிக்கும் வரை நம்மை கைவிடவே மாட்டார். அதற்காக தான் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, தேவரீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும் தேவன், நம்மை வழி நடத்தும் தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்காக பரலோகத்தில் பரிதி பேசிக் கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து. பரலோகத்தில் நமக்காக நின்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகள், என் மகன். ஹல்லேலூயா.
they are my sheep, என்னுடைய ஆடுகள் இவர்கள் என்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் ஆண்டவர் ஒருவரே, இயேசு ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா. பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா கர்த்தாவே, தேவரீர் அப்பா உம்முடைய கர்த்தாவே அப்பா நிழலுக்கீழே, உம்முடைய சிறகுகளின் நிழலுக்கீழே நாங்கள் வருகிறோம் அப்பா. எந்த கண்மலை நீர் ஒருவரே அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, மகிழ்க்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கு, ஆராதனை
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. Hallelujah Jesus Lord, hallelujah hallelujah. இயேசுவே நீரே எங்கள் ஆண்டவராயிருக்கிறீர் அப்பா. கர்த்தாவே தேவரீர் நீரே எங்கள் ஆண்டவராயிருக்கிறீர். hallelujah. ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே அப்பா. hallelujah 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 hallelujah. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி. hallelujah. உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. hallelujah. அப்பா உம்முடைய சிறகுகள் நிழலில் அப்பா நாங்கள் என்றென்றைக்கும் அப்பா கர்த்தாவே தேவரே உம்முடைய சிறகுகள் நிழலில் கர்த்தாவே நாங்கள் என்றென்றைக்கும் அப்பா கர்த்தாவே தஞ்சம் புகுவோம் அப்பா. கர்த்தாவே தேவரே நீரே எங்கள் கேடகமாயிருக்கிறீர், நீரே எங்கள் தஞ்சமாயிருக்கிறீர். hallelujah. You are our refuge, you are our safe tower, you are our fortress, hallelujah. அப்பா நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர். hallelujah. அப்பா தேவனே hallelujah. அப்பா எங்களுக்கு எதிராக யார் வேணாலும் எழுந்து நிற்கலாம். hallelujah hallelujah. எங்களுக்கு எதிராக நிறைய பேர் எழுந்து நிற்கலாம். எங்களுக்கு தெரியாமல் அப்பா தேவரே பில்லி வன்கண் பொறாமை அப்பா கர்த்தாவே பில்லி சூனியம் இந்த மாதிரி எந்த காரியமே நாம் செய்யலாம். hallelujah hallelujah. பிசாசு எதிர்த்து நிற்கலாம். ஆனால் என் ஆண்டவரே அப்பா தேவரே நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர். நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர். hallelujah 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 Jesus Jesus hallelujah. அப்பா தேவரீர் ஒன்றும் வாய்க்காமல் போ அப்பா தேவரீர் ஒன்றும் வாய்க்காமல். இஸ்ரவேலருக்கு எதிராக கத்த ஒரு மந்திரம் இல்லை, யாக்கோப்பு எதிராக ஒரு கத்தாவே தேவரீர் ஒரே ஒரு தந்திரமோ ஒரே ஒரு சூன்யமோ பில்லி சூன்யமோ எதுவுமே நீர் வாய்க்காது என்று சொன்ன ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறீர். hallelujah hallelujah hallelujah. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. hallelujah hallelujah. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. hallelujah hallelujah. ஒரு பெரிய சேனை, ஒரு பெரிய சேனை சூழ்ந்திருக்கிறது. எலிசாயிடம் ஓடி வந்து சொல்கிறான் அந்த வேலைக்காரன், ஐயோ பெரிய சேனை சூழ்ந்திருக்கிறதே, நம்ம என்ன செய்வோம் என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பொழுது எலிசா ஜெபம் செய்தான், இவன் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவன் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. கண்களை திறந்து பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா அந்த மலை சுற்றிலும் ரதங்கள், ஹல்லேலூயா, கர்த்தரின் ரதங்கள், அக்னி ரதங்கள். ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் நடக்கிறது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். எப்படிப்பட்ட சூனியமோ பில்லி கட்டோ எந்த ஒரு கட்டோ பிசாசு எப்படி வேணா வைக்கலாம், ஜனங்கள் நம்மளை சுற்றி எப்படி வேணா வைக்கலாம், பொறாமை எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். எதுவும் நம்மை வாய்க்காமல், ஹல்லேலூயா, எதுவும் வாய்க்காது. கர்த்தர் ஒருவரே நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். விசுவாசத்தில் நடப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி விசுவாசத்தில் நடப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வழிநடத்தும் தேவன், ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. praise God ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நான் கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஹalleluya ஹalleluya ஜீசஸ் லார்ட். கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஹalleluya அதான் நாம் பாடுகிறோம் இந்த பாடல்ல கூட. எப்படிப்பட்ட சூழ்நிலை, மரண இருள் பள்ளத்தாக்கு நம்மை சூழ்ந்தாலும் என் கர்த்தர், என் அப்பா, என் மேய்ப்பர், என் ரட்சகர், என் ராஜா, என் தேவன் இயேசு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதுதான் இது அழகான ஒரு பாடல். ஹalleluya. அதைதான் நம்ம எல்லா விசுவாசத்துடன் பாட வேண்டும். ஹalleluya. கர்த்தரை நோக்கி பார்த்து விசுவாசத்துடன் இந்த வாரிகளை விசுவாசத்துடன் பாடுவோம். ஹalleluya. கர்த்தர் எனக்கு பாதுகாரனா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பாதுகாக்கிறார், நிச்சயமாக பாதுகாக்கிறார். ஹalleluya. இந்த மாதம் கூட ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, நானே உங்களுக்கு பாதுகாப்பு என்கிறார். ஹalleluya. ஆனால் இந்த பாடலை கூட, இந்த வரிகளை கூட நாம் மறுபடியும் ஒரு வாட்டி பாடுவோம். ஹalleluya. நன்றி நன்றி. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும்
10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், ஹalleluya. தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹalleluya. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. Hallelujah, hallelujah, Jesus Lord, hallelujah. Rabadama Shantara Barika Baba Baba. Hallelujah, hallelujah, Jesus, Jesus. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஓ hallelujah, very important time. Worship என்றது, ஆராதனை என்றது ஆண்டவருக்கு முழுதுமாக ஒப்பு கொடுக்கிறது. hallelujah, விசுவாசத்தில். hallelujah, hallelujah, விசுவாசத்தில் ஆண்டவருக்கு முழுதுமாக நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய வேலை, நம்முடைய ஊழியம், நாம் செய்யும் காரியம், இந்த மாதம், இந்த நாள், இந்த நேரம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் டைம் தான் ஒரு ஆராதனை என்பது. hallelujah, we worship, we surrender everything before God. கர்த்தருக்கு முன்பதாக எல்லாவற்றையும், இந்த உலகத்தின் காரியங்கள் அனைத்தையும் அவர் பாதத்தில் வைத்துவிட்டு ஆண்டவரை உயர்த்தி பிடிப்பதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யான தெய்வம், நீர் இரட்சகர், மீட்பர், சமாதானத்தின் தேவன், கிருபையுள்ள தேவன், எங்களை வழி நடத்தும் தேவன். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோபாதா சந்தபாரி கபா ஈரா தபா ராபா ரஹாதா. ஆவியில நிறைஞ்சு, ஹல்லேலூயா, ஆவியில நிறைஞ்சு, ஹல்லேலூயா. Feel the presence of God. Hallelujah. கர்த்தர் ஆவியிலே நிரப்புவதை உணருங்கள். Hallelujah. உங்களை கர்த்தர் ஆவியிலே நிரப்புவதை உணருங்கள். Hallelujah. Feel the presence of God. Let God come closer to you. கர்த்தர் உங்களுக்கு நெருக்கமாய் வரட்டும். Hallelujah. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கட்டும். அந்த வார்த்தையை கேளுங்கள். Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை மேலே நாம் சார்ந்திருப்பதால் ஒன்றும் கவலை இல்லை என்று பாடினோம். Hallelujah. இயேசுவே, ஹல்லேலூயா. லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி ஜீவிப்போம். பிதாவானவர், ஹல்லேலூயா, இந்த நாட்களில், இந்த லென்த் நாட்களில் பிதாவானவர் செய்த ஒரு அற்புத காரியம், தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை, ஹல்லேலூயா, நமக்காக ஜீவ பலியாக, ஹல்லேலூயா, நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. The greatest sacrifice, the greatest atonement that happened on the cross. Hallelujah. கர்த்தர் நமக்காக இதை செய்தார். Hallelujah. நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க. Hallelujah. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, I will protect you, I will save you. Hallelujah. அதுதான் ஆண்டவர் கொடுக்கும் வார்த்தை, அதுதான் ஆண்டவர் கொடுக்கும் ப்ராமிஸ். I will protect you. Hallelujah. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், நான் உன்னை பாதுகாக்கிறேன். என் பக்கமாய் நீ வா. Hallelujah. என் பக்கமாய் வா. Hallelujah.
ஆண்டவர் சொல்வது இதுதான். இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆராதனை வேளையில் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஒப்பு ஐ சரண்டர் லார்ட், நான் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன். உங்களுடைய ஆராதனையில் நான் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஒப்பு கொடுக்கிறேன். நீரே எனக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. If God be for us, who can be against us? இந்த வார்த்தை கர்த்தர் நமக்காக நிற்கும், நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்கள் பட்சமாக நிற்கும் பொழுது எனக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக யார் நிற்க முடியும் என்று. ஹல்லேலூயா. ஒரு பெரிய சேனை நம்ம முன்னாடி நின்றா கூட, நாம் தனியாளாக நின்றா கூட, ஒரே ஒருத்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக நிற்கிறார் என்றால் அந்த சேனையே இடிந்து விழும். ஹல்லேலூயா. கதறி ஓடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். இந்த நேரத்தில் கூட வியாதியான இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, பலவீனமாய் வியாதியுடன் இருக்கும் அப்பா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே தேவரீர் ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறோம். அப்பா, பலவீனங்கள், வியாதிகள் இயேசுவின் வல்லமையில நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்பா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது. எந்த சரீரத்தில் நீ தொந்தரவு கொடுக்கிறிய அந்த சரீரத்தை விட்டு வெளியே போ. உனக்கு அதிகாரம் கிடையாது. You don't have authority. You don't have right. அதிகாரம் கிடையாது. வியாதியே, சாபமே உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சிலுவையில் அதை மறித்து உயிர்த்தெழும் பொழுதே, சிலுவையில் தொங்கும் பொழுதே அதை உடைத்து தகர்த்தெறிந்தார். சாபமே உனக்கு அதிகாரம் கிடையாது. ரிமூவ். ஹல்லேலூயா. வெளியே போ. குடும்பத்தை விட்டு வெளியே போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு பலவீனமோ இயேசுவின் வல்லமையில நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். In the name of the Lord and Savior Jesus Christ, I rebuke all sickness. எல்லாம் விலகி போவதாக இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தா. ஹல்லேலூயா. விடுதலை. ஹல்லேலூயா. deliverance where there is the word of God. கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கோ, கர்த்தருடைய வல்லமை எங்க இருக்கிறதோ, கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறார்களோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே அந்த அதிகாரத்தையும் அந்த ப்ராமிஸையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ உங்களுடைய நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வழி நடத்தி பலப்படுத்துங்க. அனைத்து காரியங்களையும் கருத்தில் கொடுக்குறோம். அப்பா கர்த்தாவே தேவரே, அதே போல வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை அப்பா கர்த்தாவே நீர் பலப்படுத்துங்க. ஆவியானவரே நீங்க பேசுங்க. அப்பா ஆவியானவரே நீங்க பேசுங்க. அடையனை நான் தாழ்த்துகிறேன். அப்பா கர்த்தாவே தேவரீர் என்னை தாழ்த்துகிறேன். அப்பா நீர் கொடுக்கும் வார்த்தை கர்த்தாவே நானும் கீழ்ப்படிய அப்பா வழி நடத்தி பலப்படுத்து. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, I am protected by God. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் கொடுத்தது. ஐ எம் ப்ரொடெக்டட் பை காட்னு சொல்லி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அதுதான் நமக்கு இருக்கும் வசனம் என்னன்னு பார்த்தோன்னா சங்கீதம் 23 4 எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். ஆனால் ஒரு ஆழமான சத்தியமுள்ள வார்த்தை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, இந்த வசனம் அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை தான் நம்ம மாதத்தின் முதல் நாளில் 1ஆம் நாள் நாம் பார்த்தோம். இந்த வசனம் எப்படி ஆண்டவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால், பாட்டை நாம் பாடணும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அப்படின்னு என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார். அது உண்மைதான். ஆனால் நாம் பார்த்தது என்ன என்றால், மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தருகிறார். அதை அவாய்ட் பண்ண முடியாது.
எல்லாருக்கும் அவர்களின் பலனுக்கேற்றபடி அவர்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் இந்த அனுபவத்துக்கு கொண்டு போகிறார். பிகாஸ் ஹீ இஸ் டெஸ்டிங் த பர்சன், ஹீ இஸ் டெஸ்டிங். கர்த்தருடைய பணியை எவ்வளவு இந்த பர்சனுக்கு தர முடியும், எவ்வளவு உயரத்தில் கொண்டு போக முடியும் என்பது, எவ்வளவு ஆழத்தில் இருளில் கொண்டு போனால்தான் தெரியும் எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போக முடியும் என்று. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, மலை அனுபவம் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஆசைப்படுகிற ஒரு மலை அனுபவம், ஒரு மறுரூப மலை அனுபவம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பேதுரு எல்லாம் பார்க்குறாங்க. மறுரூப மலை அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார், எல்லார் வாழ்க்கையும் தருகிறார். ஒரு அற்புதமான ஒரு மலை அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார். மவுண்டன்ஸ், கிரேட் மவுண்டன்ஸ். ஆனால் பள்ளத்தாக்கிலும் ஆண்டவர் கொண்டு போகிறார். அதுதான் இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நம்ம பயப்படக்கூடாது. என்னடா இது, இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் என்ன நடக்குமோ என்று நாம் பயந்தால் நம் விசுவாசத்தில் நடக்க முடியாது. எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏனென்றால் பயம் நம்மளை ஓவர்டேக் பண்ணினே வரும், விசுவாசம் கம்மியானே போகும். அப்போது விசுவாசம் எங்கே இருக்க வேண்டும் என்றால், நாம் எங்கே அதிகமான இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது, நாள் அந்த செய்தியில் கூட சொன்னேன், அந்த 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 நல்ல மேய்ப்பன் என்ற அதிகாரம், அந்த 23 சங்கீதம் 23 நல்ல மேய்ப்பன் என்ற அதிகாரம். அந்த மேய்ப்பன் ஆடுகளை கொண்டு போகும்பொழுது எப்படி கொண்டு போகிறார்? பள்ளத்தாக்கிலும் கொண்டு போகிறார், இருளின் பள்ளத்தாக்கிலும் கொண்டு போகிறார். ஆடுகள் பயப்படுகிறது, நாமளும் நிறைய நம்ம கர்த்தருடைய ஆடுகள் நம்ம பயப்படுகிறோம். ஆனால் ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேய்ப்பன் முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். ஜஸ்ட் ஃபாலோ த ஷெப்பர்ட், ஜஸ்ட் ஃபாலோ த ஷெப்பர்ட். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தில் கர்த்தரை பார்த்து கொண்டே நடங்கள், அவ்வளோதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ நம்ம ஆண்டவரை நம் விசுவாசத்தில் கர்த்தரை பின்னாடியே நம்ம போகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றார்? கொஞ்சம் தூரம் தான், இதை கடந்து விடும். அதுக்கப்புறம் எப்பொழுதுமே பள்ளத்தாக்கின் அனுபவம் இருக்காது. அதுக்கப்புறம் ஆண்டவர் புல்வெளியும் அமர்ந்த தண்ணீரண்டையும் கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கலாம், என்ன ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான சூழ்நிலை இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்கிறது, எங்கே உங்கள் பாதுகாப்பு? வேர் இஸ் யுவர் ப்ரொடெக்ஷன்? எங்கே உங்கள் பாதுகாப்பு என்று நாம் கேட்கலாம். அதுதான் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகும். என்னன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம 38ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம் என்றால், 38லேருந்து 45 வரைக்கும் பார்க்கிறோம் என்றால், ஆண்டவரை பார்த்து அந்த பரிசேயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் காட்டுங்கள், அடையாளத்தை காட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். நாம் எப்படி இப்போ கேட்குறோமோ, இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்பொழுது, ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்களா, ஒரு அற்புதத்தை செய்து கொடுங்க, ஒரு அடையாளத்தை காட்டுங்க, ஒன்றும் தெரிய மாட்டேன்னு இருக்கு, இருளில் நடக்கிறேன், எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன்னு இருக்கு, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் இந்த ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷன் அன்னைக்கும் கேட்டது. அவர்களை பார்த்து எங்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டுங்க. அதுதான் முதல் குறிப்பாக பார்க்குறோம். எக்ஸ்பெக்டிங் காட் டு பர்ஃபார்ம் ஆர் ப்ரூவ் ஹிம்செல்ஃப். முதல் குறிப்பு என்னென்றால், நம்ம எதிர்பார்ப்பேன்னா, கர்த்தர் அவர் ப்ரூவ் பண்ண, அவரை ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து, ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டி, ப்ரூவ் யுவர் செல்ஃப் லார்ட், ஹல்லேலூயா அப்படின்னு கேட்குறோம். அன்றைக்கும் அதை தான் கேட்டார்கள். படிங்க 38ஆம் வசனம். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நாம் கேட்கிற போல தான் அவர்களும் கேட்கிறார்கள். அதுக்கு ஆண்டவர் கோவப்படுகிறார். ஆக்சுவலாக ஏன் அடையாளத்தை காட்டு கேட்கிறீர்கள்? ஏன் ஒரு அற்புதத்தை கேட்கிறீர்கள்? அதுதான் நானே இருக்கிறேன். விசுவாசத்தில் ஏன் உங்களால் நடக்க முடியவில்லை? ஏன் விசுவாசத்தில் நடக்க முடியவில்லை?
ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நம்மை பார்த்து. காட் இஸ் மை ப்ரொடெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அஸ்திபாரமாக ஒரு சத்தியம் இருக்கிறது, ஒரு ஃபண்டமெண்டல் ஃபெய்த், ஒரு ஃபண்டமெண்டல் டாக்டர்னு இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். ஒரு வீடை கட்டுகிறோம் என்றால் எடுத்த உடனே கூரையை போட முடியாது, எடுத்த உடனே ரூஃபை போட முடியாது. ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷனை போடணும். ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு தான் பில்டிங்கை தூக்க முடியும், ரூஃபை போட முடியும். ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பை தாங்க, ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பை தாங்க என்று சொல்லி நாம் முதல்ல போய் ரூஃப் போடுறோம் அப்படின்னா, எனக்கு மழையிலேருந்து வெயிலேருந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோன்னா ஓடி போய் ரூஃபை போட பார்க்குறோம். ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பை தாங்க, எனக்கு பாதுகாப்பை தாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அஸ்திபாரம் இல்லாமல் ரூஃபை போட்டேன்னா அது ரொம்ப நாள் வராது, அது விழுந்து போய்விடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு ஒரு அற்புதத்தை காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளத்தை கேட்டீங்க, ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை காட்டுங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லி நாம் கேட்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் உங்களை கூட்டுன்னு போகிறேன், என் கூடவே வாங்க. அந்த பள்ளத்தாக்கில் நடக்கும்பொழுது நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் கண்களால் பார்த்து ஒன்றை நம்ப முடியாது, இருதயத்தில் விசுவாசித்து ஆண்டவர் பின்னாடி தான் வர வேண்டும். இதெல்லாம் அஸ்திபாரமான உன் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரமான காரியங்கள். ஏன் இந்த மாதம் நடக்கவில்லை, ஏன் போன மாதம் நடக்கவில்லை என்று நாம் கேட்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், சில அஸ்திபாரமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஃபவுண்டேஷனல் திங்ஸ் ஹேஸ் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்போ இந்த அஸ்திபாரமான காரியங்கள் நாம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், அற்புதங்கள் அடையாளங்களும் தேடி போவாதே, கர்த்தரை மட்டுமே விசுவாசத்தில் நம்பி என்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, 39ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறார். ஏன் நீங்கள் அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் என்று கேட்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நமக்கும் அதுதான் செய்தி. அன்றைக்கு அவர்களுக்கு சொன்ன செய்தி தான் நமக்கும் ஒரு செய்தி. என்ன செய்தி என்றால், ஆண்டவர் சொல்வது, அடையாளம் இருக்கு, அடையாளம் நான் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், அதுதான் அடையாளம் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவின் மரணம், சிலுவை பாடுகள், இதை விசுவாசிக்காத கிறிஸ்தவன் அவன் கிறிஸ்தவனே அல்ல. அவன் கிறிஸ்தவனே அல்ல. He is not a Christian anymore. These are fundamental, foundational belief system of Christianity. நிறைய பேர் இன்றைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடிப்படை சத்தியங்களை ஆணித்தரமாக விசுவாசிக்காமல் கூரையை போட்டுக்கொண்டு இருக்கிறோம், ரூஃபை போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, அற்புதத்தை தாங்க, எனக்கு பாதுகாப்பை தாங்க, எனக்கு மேலே வீடை கட்டுங்க, எனக்கு ரூஃபை போடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், கீழே அஸ்திபாரமே இல்லையே உனக்கு, அசைந்து கிடக்கிறதே, மேலே ரூஃப் பட்ட உன் மேலே தான் அது விழும். அந்த நீ கட்ட போகிற ரூஃபே உன் மேலே தான் விழுன்றார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர், உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டும், அதிசயங்களை செய்ய வேண்டும், ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்வது, முதலாவது நான் உனக்கு காட்டும் அடையாளத்தை நீ விசுவாசிக்க வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுத்த அவர் ஒரே ஒரு அடையாளத்தை தான் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்றைக்கும் பரிசேயர்கிட்ட சொன்னது இதுதான், இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்வது இதுதான், ஒரே ஒரு அடையாளம் தான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று ஒருவன் நிச்சயமாக விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று யாராவது விசுவாசிக்காமல் போய்விட்டால் கிறிஸ்தவனாக இருக்க அவன் லாக்கியே கிடையாது. 3 நாள் கழித்து அவர் உயிரோடன் எழும்பினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்பாவிட்டால் அவன் கிறிஸ்தவனே கிடையாது. He is not a Christian. ஏன் இதை விசுவாசிக்க வேண்டும்?
ஏன் மரித்த ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், ஏன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்றால் அதுதான் நாம் பண்ணுற சாக்ரமெண்ட். ஞானஸ்தானம் என்ற சாக்ரமெண்ட் முக்கியமான சாக்ரமெண்ட். அதை சொல்லிக் கொடுப்பது இதுதான் சொல்லிக் கொடுக்கிறோம், சத்தியத்தை. இந்த சத்தியத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறோம். ஏனப்பா நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். நிறைய பேர் இல்லைங்க, நான் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். ஏன் நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர்தான் கடவுள் என்று விசுவாசிக்கிறேன், அதனால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்கிறார்கள். ஏன் நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறாய்? எனக்கு அதுதான் கரெக்டுன்னு தோணுது, அதனால்தான். எல்லாம் சரிதான், ஆனால் அஸ்திபாரமான காரியம் ஏன் நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள? அது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து மரித்து, சிலுவையில் மரித்து அடக்கம் செய்து உயிர்த்தெழுந்தலுக்கு அடையாளம் ஞானஸ்தானம். அதனால்தான் முழுகி ஞானஸ்தானம் எடு என்று சொல்கிறோம். ஏன் முழுகி ஞானஸ்தானம் எடுக்க? இட் இஸ் a burial. It is a representation of burial. ஏன் முழுகி ஞானஸ்தானம் எடுக்க சொல்கிறோம்? பாதி தலை, பாதி கை, பாதி கால் மணலுக்கு மேலே புதைக்கிறாங்களா யாராவது? இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த டூமில், அந்த கல்லறையில் வைக்கும்போது பாதியாக வச்சாங்க? இல்லை, முழு சரீரத்தையும் கல்லறைக்குள் வைத்தார்கள். முழுதுமாக முழுகி எழ வேண்டும். அதுதான் வேத சத்தியம். அதனால் தான் கற்றுக் கொடுக்கிறோம். இது ஒன்றும் என்ன டினாமினேஷன் ரிலேட்டடான காரியம் கிடையாது. ஞானஸ்தானம் என்பது டினாமினேஷன் ரிலேட்டடான காரியம். இப்படி செய்யணும், அப்படி செய்ய இல்லை. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? வேதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்? அவர் யோர்தான் நதியில் இறங்கி என்ற வார்த்தை தெளிவாக இருக்கிறது. அவர் யோர்தான் நதியில் இறங்கி, ஜான் த பேப்டிஸ்ட் கூட இருந்தான். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் இறங்கி முழுகி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். இதுதான் வேத சத்தியம். எப்படி இதை மாற்ற முடியும்? இது அக்ராஸ் டினாமினேஷன், இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் காட். அப்போது ஆண்டவர் சொல்லும் வார்த்தை என்ன? உனக்கு உன் வாழ்க்கையில் பாதுகாப்பு வேண்டும் என்று நீ கேட்கிறாயா? என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே, நீ கேட்கிறாயா? ஆண்டவர் சொல்வது இதுதான். நீ அப்படி கேட்பாய் என்றால் உனக்கு ஒரு அடையாளத்தை நான் கொடுக்கிறேன், அந்த அடையாளத்தை நம்பு. அது ஒன்றுதான் அடையாளம் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் நாம், ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். What do you believe in? What do you trust in? Trust in the fundamental faith of God. Hallelujah. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசி. இன்றைக்கு ஒருவேளை நான் வியாதியாக இருந்தேன், என்னை ஆண்டவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. நான் கடன் பிரச்சனையில் இருந்தேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், அதனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். வெரி குட், அதுதான் ஸ்டார்டிங். ஓகே, கர்த்தர் உன்னை விடுவித்தார், கர்த்தர் உன்னை காப்பாற்றினார், உன் பிள்ளைகளை காப்பாற்றினார், உன் பண கஷ்டத்திலிருந்து காப்பாற்றினார், உன்னை விடுவித்தார். வெரி குட், நல்லது. அதனால் நீ கிறிஸ்துவனாக இருக்கிறாயா? நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. அதனால் நீ கிறிஸ்தவனாய் இருக்கிறாயா? தென் யூ ஹாவ் லேர்ன்ட் நத்திங். ஏனென்றால் நாளைக்கு மறுபடியும் ஒரு வியாதி வந்தால், நாளைக்கு மறுபடியும் பண கஷ்டம் வந்தால், ஆண்டவர் எப்பொழுதும் காப்பாற்றுவார் என்ற ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருப்போம். அன்றைக்கு ஆண்டவர் உங்களை சோதித்தால் என்ன செய்வீர்கள்? அன்றைக்கு ஆண்டவர் காப்பாற்றாமல் போய்விட்டார். அப்படி நடக்குமா பிரதர்? காப்பாற்றாமல் போயிடுவாரா? காப்பாற்றுவார், காப்பாற்றாமல் போவார். நான் கர்த்தரை மட்டும்தான் விசுவாசிப்பேன். அந்த விசுவாசுக்கு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வரார். அதுதான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ராஜா நேபுகத்நேசர் தூக்கி போடும் பொழுது கர்த்தர் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கு மூலம், அவர் சொன்ன ஒரு விசுவாசத்தின் அறிக்கை, எங்களை கர்த்தர் காப்பாற்றுவார், காப்பாற்றாலும் போனாலும், அப்படியே அவர் காப்பாற்றி அவர் பண்ணவில்லை, அப்படியே போனாலும் நாங்கள் ஒரு நாளும் வணங்க மாட்டோம், எங்கள் கர்த்தரை மட்டும்தான் வணங்கும் விசுவாசத்தில் அறிக்கையிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் பார்த்துக்கொண்டு, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். என்ன? நான் உனக்காக மரித்திருக்கிறேன். There is a sacrifice, ஒரு பலி.
பிதாவான சொல்கிறார், என்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை உனக்காக நீ ரட்சிக்கப்பட்டு நீ என்னை ஏற்றுக்கொண்டு என் குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகள் பிரகாரம் வாழ, உன்னை பாவத்திலிருந்து மீட்க, உன் பாவங்களை கழுவி மறந்துவிட, பிசாசின் பிடியிலிருந்து உன் குடும்பத்தை விடுதலை செய்ய ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். என் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன், பலியான ஆட்டுக்குட்டியாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் பிதாவானவர் சொன்னார். நிறைய வசனங்கள் இருக்கு. வசனங்கள் எடுத்தா நிறைய வசனங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதற்கு there are plenty of reference words இதை சொல்வதற்கு. நமக்கு அது புரியணும். we have to understand God out of his love, பிதாவானவர் அவருடைய அன்பினால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். எதற்காக? சிலுவையில் மரிக்க வேண்டும், சிலுவையில் மரிக்க வேண்டும். அப்ப சிலுவையில் மரிக்க வேண்டும், அந்த பலி செலுத்த வேண்டும் என்று அனுப்புகிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என் கர்த்தர் வியாதி வரும்பொழுது தலைமையில் நீங்களே கை வச்சு, ஆண்டவரே இந்த வியாதிக்கு அதிகாரம் கிடையாது, இயேசு கிறிஸ்து நாமத்திலே போ, உனக்கு அதிகாரம் கிடையாது, சாபமே உனக்கு அதிகாரம் கிடையாது, பலவீனமே உனக்கு அதிகாரம் கிடையாது, மரணமே உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்? சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அதுதான் அடையாளம். ஆண்டவர் சொல்வது இதுதான். அடையாளம் கேட்டுக்கொண்டு இந்த ஜெனரேஷன் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, பாதுகாப்பு பாதுகாப்பு என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, ஒரே ஒரு அடையாளம் தருகிறேன் என்றார். அந்த ஒரே அடையாளம், நான் மரிக்கிறேன், ஐ ஆம் டையிங் ஃபார் யூ, ஐ ஹவ் டைட் ஃபார் யூ என்றார் ஆண்டவர். இன்றைக்கு நம்ம பார்த்து, ஐ ஹவ் டைட் ஃபார் யூ ஆன் த கிராஸ். பிதாவான சொல்கிறார், நான் ஒப்பு கொடுத்தேன் என் மகனை இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தேன். அவர் மரித்தார். எதற்காக? உன்னை மீட்பதற்காக, பாவத்திலிருந்து உன்னை மீட்பதற்காக. மரணத்தின் அந்த 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 சாவியை, பாதாளத்தின் சாவியை ஆண்டவர் கையில் வைத்து கொண்டிருக்கிறார். அப்ப விசுவாசிக்கணும் நம்ம இந்த வார்த்தையை. வியாதிகளுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஏன்? என் இயேசு நிஜமாகவே சிலுவையில் மரித்தார். உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், ஆண்டவர் மரணத்தில் விசுவாசம் இருந்தால், ஒரு நாளும் நாம் பயப்பட மாட்டோம். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். இது அடையாளம். என்ன அடையாளம்? ஒன்றுமில்லை. ஒரே ஒரு அடையாளம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சிலுவையில் மரித்திருக்கிறார். ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். அதுதான் பெரிய மகா பெரிய அடையாளம். போதும் ஆண்டவரே, போதும். என் வியாதிகளுக்கு அதிகாரம் கிடையாது. நானே கை வச்சு ஜெபம் பண்ணி போ இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்துக்கு அதிகாரம் கிடையாது. எந்த சாபத்துக்கு உன் வீட்டில் அதிகாரம் கிடையாது. முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. நீங்களே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிங்க, வார்த்தையை விசுவாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார், வார்த்தையை விசுவாசி என்றார். அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் மரிப்பதும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுதுவதும் விசுவாசிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். நிறைய பேர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிப்பதே இல்லை. ஏன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் விசுவாசிக்கணும் தெரியுங்களா? அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹி இஸ் த காட் ஆஃப் த லிவிங் அண்ட் த டெட் அப்படின்னு. ஆண்டவர் உயிரோடு இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கிற எனக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கிறவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவனுக்கு ஆணித்தரமாக ஒரு விசுவாசம் இருக்குது. எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படி அதில் there is no last minute, கடைசி நேரம், அதெல்லாம் என்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நான் அழிந்து போகிறேன்னா கூட ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படின்ற ஆணித்தரமான விசுவாசம் இருக்குது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் எவரோ அவர்கள் அஸ்திபாரம் நல்ல அஸ்திபாரமாக இருக்கிறது. அப்போது நீங்கள் அற்புதத்தை கேட்டோம்னா
அடையாளங்களை கேட்டு ஆசீர்வாதத்தை கேட்டால் அது அந்த அஸ்திபாரத்தின் மேல் நிற்கிற ஆசீர்வாதம் சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு இயேசு கடவுள், இயேசு நல்ல கடவுள், இயேசு வல்ல கடவுள், இயேசு உங்களை பாதுகாப்பார், இயேசு உங்களுக்கு சோறு கொடுப்பார், இயேசு உங்களுக்கு சுகத்தை தருவார். இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க குடும்பத்தில் மற்றவங்களுக்கெல்லாம், தவறு கிடையாது. ஆனால் அதெல்லாம் மேலே கூரையை போட்டுக்கொள்வது தான், அது ரூஃப் மட்டும் போடுறது தான். ஆனால் அஸ்திபாரமான காரியத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க, நீங்கள் விசுவாசித்த அஸ்திபாரமான காரியத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன? பிதாவிலிருந்து ஆரம்பித்து பரிசுத்த ஆவியானவர் வரை ஒரு மகா பெரிய சத்தியம் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் நான் அடையாளமாக உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்றார். பிதாவானவர் தன்னுடைய அன்பினாலே ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார். அது சிலுவையில் அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்ற மிகப்பெரிய சத்தியத்தை நாம் ஆணித்தரமாக பிள்ளைகள் மனதிலும் நம்மளுடைய குடும்பத்தின் மத்தியிலும் ஊழியத்திலும் நீங்களும் ஆணித்தரமாக விசுவாசிக்கும் பொழுது பயமோ எந்த ஒரு கவலையோ எல்லாமே விலகி போகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்ற விசுவாசம் நமக்கு ஆணித்தரமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை இன்னும் விளக்கமாகவும் சொல்லலாம், இன்னும் அதிகமான ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து விளக்கமாக சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நம்ம செய்திக்குள்ள 2ஆம் குறிப்புக்குள்ள போகலாம். 2ஆம் குறிப்பில் நாம் போகும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், பாருங்க, அந்த இந்த பகுதியை ஆண்டவர் இதை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது யோனாவுடைய காரியத்தை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? 43ஆம் வசனம் படிங்க. தென் தேசத்து அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். பாருங்க, இந்த டாக்டர்னை இந்த அடையாளத்துடன் ஆண்டவர் இணைச்சி பேசுறார். இதை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த ஒரு சத்தியத்தை, இந்த ஒரு டாக்டர்னை, இந்த அடையாளத்தை நம்புங்கள் என்று சொல்றார். அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா, 2ஆம் குறிப்பு, டோன்ட் ஹாவ் அன் எம்டி ஹார்ட். ஏதான் ஆண்டவர் பாதுகாப்பு உனக்கு தரணுமா? காலியான இருதயத்தை, எம்டி ஹார்ட்டை வைக்காதே என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கர்த்தரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் பாதுகாப்பார் என்று விசுவாசிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய இருதயம் காலியாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை மூலமாகவோ, கர்த்தருடைய என்ன சொல்கிறது, மெடிடேஷன் மூலமாகவோ, ஆண்டவரை பற்றி இருக்கிற எண்ணங்கள் மூலமாகவோ, சத்தியங்கள் மூலமாகவோ, த ட்ரூத் மூலமாகவோ நாம் நம்ம இருதயத்தை நிரப்பிக்கொள்வதில்லை. அதனால் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், முந்தி இருந்த கண்டிஷனோட பிந்தி இருந்த கண்டிஷன் இன்னும் ஒர்ஸ்டாக போயிருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் என்னை பாதுகாக்கிற. எதுக்காக இந்த சத்தியத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால், ஆண்டவர் எதற்காக இதை முதலாவது ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் அவர் ஹார்ட். நம்மளுடைய இருதயத்தை அவர் ப்ரிப்பேர் பண்ணுறார். நம்ம இருதயத்தை சரி பண்ணுகிறார், நம்மளோட அஸ்திபாரங்களை சரி பண்ணுகிறார். பாதுகாப்பு என்ற ஒரு கூரையை போடுறதுக்கு முன்னாடி, ஒரு ரூஃபை போடுறதுக்கு முன்னாடி, மேல் மாடியை கட்டாத்துக்கு முன்னாடி அஸ்திபாரத்தை சரி பண்ணுகிறார். அஸ்திபாரம் எதை சரி பண்ண வேண்டும்? உன் இருதயத்தை தான் சரி பண்ண வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு தான் எடுத்துக்காட்டு ஆண்டவர் நிறைய இடத்துல இன்னொரு பேரபிள்ஸ் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம படிக்க போகிறதில்ல. ஆனால் அந்த 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 பேரபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். அந்த பேரபிள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நிலத்தை ஊழ வேண்டும். நிலத்தை உழும் பொழுது நம் விதைகள் வேறு வேறு இடத்துல விழுது. ஆனால்
நிலத்தை உழுது நல்ல நிலத்தில் எதெல்லாம் உழுதுருக்கிறார்களோ அந்த இடத்தில் நல்ல மரங்களும் நல்ல கனிகளும் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் இருதயத்தை முதல் சரி பண்ணுன்றார். உன் இருதயம் ஆண்டவருக்கு நேராக சரியாக இருந்தால், உன் இருதயம் நிரப்பப்பட்ட இருதயமாக இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்ட இருதயமாக இருந்தால், கர்த்தர் ஜெபத்தினாலும் ஆவியானாலும் நிரப்பப்பட்ட ஒரு இருதயமாக இருந்தால் மற்ற காரியங்களுக்கு உனக்கு இடமில்லை. ஆனால் இன்றைக்கு நமக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? இருதயம் ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது. கவலையாலே, ஒரிஸ்னால, பிரச்சனையால், நிறைய எதிர்காலத்தின் சிந்தனைகளால், எவ்வளோ நம்ம ஜெபிக்க வரோம் இல்லை பைபிளை படிக்க வரோம் அப்படின்னா ஏற்கனவே தாட்ஸ் நிறைய இருக்கும் நம்ம மனசில். எம்டி ஹார்ட்டோடு போய் ஆண்டவர் கொடுப்பதை நிரப்புவதற்கு நாம் வருவதில்லை. ஆண்டவர் சொல்வது இதுதான், நீங்கள் அடுத்த வாட்டி ஜெபிக்கும் பொழுது, செய்தியை கேட்கும் பொழுது எப்பொழுதும் இருதயத்தை எம்டி பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து நிரப்பிக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து நிரப்பிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கும் அந்த ஒரு ரிச்சான இந்த வேர்ட் ஆஃப் காட், இந்த விஸ்டம் ஆஃப் காட், நாலேஜ் ஆஃப் காட், இது எல்லாவற்றையும் நிரப்பிக்கொள்ளுங்கள். வார்த்தையால் நிரப்பிக்கொள்ளும் பொழுது கவலைகள் எல்லாம் வெளியே போய்கிறது. படிப்போம் பாருங்க, இந்த வசனம் ரிலேட்டடான ஒரு வசனம். எரேமியான் புத்தகம் 31 அதிகாரம் 33 வசனம். 31, 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். பாருங்க, அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர் இந்த இடத்துல? I will put my law in their mind and write on their heart. I will be their God and they will be my people. அப்புறம் ஆண்டவர் சொல்வது இதுதான், உன் இருதயத்தில் என்ன பண்ணுவாரா? அவருடைய வார்த்தையை எழுதுவாராம், வைப்பாராம். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல பார்த்தோம், இந்த ஃபிங்கர் ஆஃப் காட், த ஃபிங்கர் ஆஃப் காட்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய விரலினாலே, த ஃபிங்கர் ஆஃப் காட். 10 கட்டளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, மோசேக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய விரலினாலே எழுதினார் அந்த பலகைகள் மேலே. அந்த 10 கட்டளையை ஆண்டவர் எழுதினார். அதை எடுத்து மோசேயிடம் கொடுத்தார். பாருங்க, இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் சொல்கிறாரு. அன்றைக்கு கல் மேலே அவர் விரலை வைத்து ஆண்டவர் எழுதினார், 10 கட்டளைகளையும் எழுதினார். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த மாதிரி நான் செய்ய போகிறதில்ல. இனிமேல் வரும் சந்ததிகளுக்கு நான் வேறு ஒரு உடன்படிக்கையை செய்கிறேன். நான் என்ன செய்கிறேன் என்றால், நானே அவர்கள் இருதயத்தில் வார்த்தையை எழுதப் போகிறேன், எழுதியிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இனிமேல் உன் வேதம், வார்த்தை உன் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனப்பாடம் பண்ணுவது மட்டும் இல்லை, நீ விசுவாசிக்க வேண்டும். உன் இருதயத்தில் நீ விசுவாசிக்க வேண்டும் அந்த வார்த்தையை. அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார். ஏனென்றால் பாதுகாப்பு என்பது எப்படி அப்படின்னா, பாதுகாப்புன்றது 2 way, 1 way கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? பாதுகாப்பு கொடுக்கிறேன், நீ என்னிடத்தில் வான்னு சொல்றார். நீ என்னிடத்தில் வா. சங்கீதம் 16 படிப்பார். சங்கீதம் 16 படிப்போம். சங்கீதம் 16. ஏன் 2 way சொல்கிறேன் பாருங்கள். ஏன் 2 way சொல்கிறேன்? சங்கீதம் 16 1ஆம் வசனம் பாருங்கள். சங்கீதம் 16 1ஆம் வசனம் அழகாக சொல்கிறது. கீப் மீ சேஃப் ஓ காட், ஃபார் இன் யூ ஐ டேக் ரெஃப்யூஜ். I said to the Lord, you are my Lord. Apart from you, I
apart from you I have no good thing. பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நான் உங்களிடத்தில் நான் ஓடி வருவேன். தாவீது சொல்றான், நான் உங்களிடத்தில் ஓடி வருவேன். தமிழ்ல படிங்க. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். பாருங்க, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது என்ன சொல்றான், நான் ஆண்டவரிடத்தில் ஓடி போகுவேன். ஆண்டவரே எனக்கு ரெஃப்யூஜியாக இருக்கிறார், ஆண்டவரே கேடமாக இருக்க, ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அதற்காக நான் ஒரு இடத்துல நின்று ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறான் அப்படி அல்ல. டூ வே. ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பை தருகிறார், ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் ஓடி வர வேண்டும். அதுதான் தாவீது செய்கிறார். நான் ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறேன், ஆண்டவருடைய சட்டைகள் நிழலுக்கிலே நான் ஓடி வருகிறேன். If you want the protection of God, if you want God to protect you, come to God. Don't say, I am here Lord, you come here. Don't say that. நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இங்கே வந்து பாதுகாப்பு தாருங்க. It's not going to work. ஆண்டவர் என்னிடத்தில் வார் என்றார். அதே தான் தாவீது சொல்றார், நான் கர்த்தரிடத்தில் ஓடுகிறேன் என்றான். அதுக்கு தான் ஆண்டவர் பாரு 4ஆம் வசனம் படிங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். ஆமா, அந்நிய தெய்வங்களை, மற்ற காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை அதை பார்த்து நாடி ஓடாதீங்கன்றார். அதை நாடி ஓடுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அப்ப 5ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். He is my portion. அப்போ தாவீது ரொம்ப கிளியராக இருக்கு. ஏன் ஆண்டவர் பிரியமானவன், இருதயத்துக்கு ஏற்றவன், கண்களுக்கு பிரியமானவன் இல்லை. ஆண்டவர் ஏன் இப்படிலாம் சொல்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு நல்லா தெரியுது, எனக்கு பாதுகாப்பு யார்? ஆண்டவர் தான். நான் தான் ஆண்டவர்கிட்ட ஓடி போகணும், ஆண்டவர் சமூகத்தை நான் தான் ஓடி போகணும். I have to run towards God for protection. God protects me. The protection is from God. I will run to him என்றான். இன்றைக்கு நாம் செய்வது என்னன்னா, நாம் தனியாக நின்று கொண்டு எனக்கு பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே, எனக்கு பாதுகாப்பு தாங்க ஆண்டவரேன்னு சொல்கிறோம். ராங். அது ஒர்க்கே ஆகாது. ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ என்னிடத்துக்கு வா. You surrender. You surrender everything and I will take care of you என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் ஆண்டவர் இன்றைக்கும் எம்டி ஹார்ட், இரண்டாம் குறிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்டி ஹார்ட். இஃப் யுவர் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் எம்டி and not filled by God and not filled by God's promises, God's word, God's truth, உன்னுடைய இருதயம் காலியாக வைத்துக்கொண்டு வேத சத்தியங்கள் மூலமாகவும், கர்த்தருடைய வார்த்தை மூலமாகவும், கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாகவும் இதெல்லாம் நிரப்பப்படாமல் இருந்தால், அப்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, பிசாசு நம்ம திசை திருப்பி விடுகிறான். பிசாசு இன்னும் 7 பிசாசுகளை கூட்டின்னு திசை திருப்புகிறான். இதுதான் வேத சத்தியம். அப்போ இன்னைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளை என்று நாம் சத்தம் போட்டு சொல்கிறோம். நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு கர்த்தருடைய பிள்ளை என்று. ஆனால் நம் இருதயம் எங்கே இருக்கிறது? நம் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பியிருக்கிறா, விசுவாசத்தில் இருக்கிறதா, கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்கிறாரா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்னது இதுதான், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ ஆண்டவர் தங்கி இருக்கும், வாசம் செய்யும் இடம் எங்கே? நமக்குள்ள தான். பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த பூமியில் ஒரு அட்ரஸ் சொல்லுங்கள். ஒரு அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நம்ம தான். ஐ ஆம் த அட்ரஸ் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட் பிகாஸ் ஹீ டுவெல்ஸ் இன் மீ. எனக்குள்ளே வாசம் செய்கிறார். இந்த அடிப்படை சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால்
பாதுகாப்பை எதிர்பார்த்து, ஆண்டவருடைய பாதுகாப்பை எதிர்பார்த்து ஒரு கூரையை போட்டுக்கொள்கிறோம் என்றால் அது இடிந்து விழுந்து விடும். ஏனென்றால் அடிப்படை சத்தியங்களை விசுவாசிக்காமல் மேலே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க முடியாமல் இருக்கிறார். ஏன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாமல் இருக்கிறார் ஆண்டவர்? ஏன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யாமல் இருக்கிறார் ஆண்டவர்? ஏனென்றால் உன்னுடைய அஸ்திபாரம் அசைந்து கொண்டிருக்கிறது. உன் அஸ்திபாரத்தில், உன் ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷனில் நீ ஸ்ட்ராங்காக இல்லை. உன் இருதயம் காலியாகவே இருக்கிறது. உன் இருதயம் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், சந்தேகங்கள், இந்த மாதிரி காரியத்தில் எல்லாமே நிரம்பி இருக்கிறது. மற்ற மேபி சினிமா காரியம், மேபி வேறு காரியங்களில் எல்லா காரியங்களையும் நிரம்பி இருக்கிறே தவிர காலியாக இல்லை. அப்படியே ஆண்டவருக்காக எம்டி ஹார்ட் இருக்குண்ணா, எம்டியாக பண்ணுறீங்க அப்படின்னா அதை உடனே கர்த்தருடைய வார்த்தையாலும் விசுவாசத்தினாலும் நாம் நிரப்ப வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் வேண்டுமா? ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் வேண்டுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அதான் எரேமியா புத்தகத்தில் படித்தோம். எரேமியா 31:33 கர்த்தர் அவருடைய கையை வைத்து அவரே உன் இருதயத்தில் வசனத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையை நான் கல்லில் எழுதி அவர்கள் கையில் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் வேண்டாம். அவர்கள் இருதயம்தான் எனக்கு முக்கியம், இருதய மாற்றம் தான் முக்கியம். அதனால் நானே உள்ள வாசம் செய்கிறேன். ஆவியானவர் உள்ளே அவர் வாசம் செய்கிறார். இருதயத்தில், உன் இருதயத்தில் என் வார்த்தைகளை எழுதி வைக்கிறேன் என்றார் ஆண்டவர். அப்போ எவ்வளோ ஒரு வேத சத்தியத்திலும் டாக்டரிலும் நம்ம எவ்வளோ வளரணும் பார்த்தீங்களா? இன்னும் வளர வேண்டிய காரியங்கள் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக நாம் செய்வோம் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத சத்தியம் இதுதான். ஆண்டவர் நம் இருதயங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆனால் நாம் கர்த்தருக்காக ஓட வேண்டும், கர்த்தரிடத்தில் ஓட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் ஜெபம் பண்ணுவோம். இன்னும் அடுத்து வருகிற வாரங்களில் நாம் இன்னும் தெளிவாக இது பல வகையில் நாம் பார்ப்போம். கர்த்தருடைய பாதுகாப்பு, ஐ எம் ப்ரொடெக்டட் பை காட் என்பதும் காரியத்தை நாம் இன்னும் அதிகமாக சிந்தனை பண்ணுவோம், ஜெபிப்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நோக்கி கண்களை மூடுவோம், எல்லாம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபாதா சந்தரபாரி கபாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. அப்பா நீர் என்னாலும் சுகம் தரும் தேவன். என்னால் உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி ஜீவிக்கிறோம். இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை நிரப்புகிறோம், சத்தியத்தை நம்புகிறோம் அப்பா. ஃபண்டமெண்டல் அடிப்படை சத்தியங்களை நம்புகிறோம் அப்பா. கர்த்தாவே, உயிர் தெழுந்த ஆண்டவர் நீர் ஒரே ஒரு அடையாளத்தை தான் எங்களுக்கு வைத்திருக்கிறீர், ஒரே ஒரு அடையாளத்தை தான் வைத்திருக்கிறீர். உயிர் தெழுந்த ஆண்டவர், ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்ததை அப்பா எங்களுக்கு அடையாளம் வைத்து அதை விசுவாசிக்கிறோம் அப்பா எங்கள் இருதயத்தில்.
ஆண்டவரே அப்பா பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அனுப்பினீர் அப்பா. அப்பா அந்த பலியை நீ செலுத்தினீர் என்னுடைய பாவங்களுக்காக. நான் பாவியாக இருக்கும் பொழுதே என்னை அப்பா ரட்சித்தீர், காப்பாற்றினீர் அப்பா. தேவரீர் அப்பா எனக்காக மரித்தீர். உம்முடைய ஒரே பேரான குமாரை எனக்காக அனுப்பினீர், எங்களுக்காக அனுப்பினீர். நான் பாவியாக இருக்கும் பொழுதே தகுதியில்லாத என்னை தூக்கி எடுத்தீர். அதை நான் நினைவு கூறுகிறேன் அப்பா. கர்த்தாவே அப்பா, 3ஆம் நாள் உயிர் தெழுந்த ஆண்டவராய் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீங்க, எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறீங்க. பிதாவின் முன்பதாக பிரதான ஆசாரியராக முன்னாடி நின்று கொண்டு அப்பா தேவர் எனக்காக நிற்கிறீர். எனக்காக என் கண்ணீர் என் ஜெபங்கள் யாவும் பரலோகத்தில் கேட்கப்படுகிறது, ஏனென்றால் நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா, துதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், ஹல்லேலூயா, உம்மை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே, என் இருதயத்தை அப்பா தேவரீர் அப்பா நான் காலியாக வைத்து கொண்டு அப்பா தேவரீர் ஏனோ தானோ என்ற கவலைகளும் எல்லாத்தையும் நிரப்பி வாழாமல் அப்பா தேவரீர் உம்முடைய வார்த்தை எழுதப்பட வேண்டும் அப்பா என் இருதயத்தில். உம்முடைய வார்த்தை எழுதப்பட வேண்டும். அதுதான் புதிய உடன்படிக்கை என்று சொல்லி அப்பா மோசேக்கு கொடுத்ததை நான் இனிமேல் செய்ய மாட்டேன், கல்லினால் எழுத மாட்டேன், நேராக இருதயத்தில் எழுதுவேன் என்று சொன்ன ஆண்டவரே, என் இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை எழுதுங்கப்பா. என் இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை எழுதுங்கப்பா. நீங்க இருக்கணும்ப்பா என் இருதயத்தில், நீங்க என் குடும்பத்தில் நீங்க இருக்கணும்ப்பா. எழுதுங்க, எங்கள் குடும்பத்தின் இருதயத்தில் எழுதுங்க அப்பா, உம்முடைய வார்த்தையை எழுதுங்க. எப்பொழுதும் உண்மையை நினைத்து உண்மையை சார்ந்து விசுவாசத்தில் நாங்கள் வாழ நீர் கிருபைத்தாக வழி நடத்தி பலப்படுத்துங்கள். நீங்களே எங்களுடைய பாதுகாப்பா வழி நடத்துங்க அப்பா தேவரே. இந்த நாளில் கூட நாங்கள் முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேலையப்பா ஞாயிறு ஆராதனை எங்களை நடத்தி கொடுத்ததற்காக நன்றி. எங்களோடு நீர் இருந்ததற்காக நன்றி. ஆவியானவரே, உடைய பலத்தினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்கிறோம், அதற்காக நன்றி. நீங்கள் இல்லை என்றால் கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்களுக்கு அப்பா யார் கற்றுக் கொடுப்பார்கள் அப்பா. எங்களை வழி நடத்துங்க ஆவியானவரே, பலப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அப்பா கர்த்தாவே தேவரீர், எங்கள் குடும்பம், எங்கள் ஊழியம் கர்த்தாவே தேவரீர், எங்கள் வேலை, எங்களுக்கு எங்கள் பேர பிள்ளைகள் எல்லாவற்றையும் we surrender before you Lord அப்பா ஒப்பு கொடுக்குறோம். உங்ககிட்ட அப்பா சரண்டர் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய சித்தத்தின்படி நீர் வழி நடத்துங்க, ஆசீர்வத்து பலப்படுத்துங்க அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்களோடு இருந்ததற்காக நன்றி. இந்த ஞாயிறு ஆராதனை முழுவதுமாக எங்களை வழிநடத்தி பலப்படுத்தியதற்காக நன்றி. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.